திருமணங்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு, எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்காக கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றது தப்பு. உங்க அழைப்பு என்ன? அந்த அழைப்புல நில்லுங்க. எல்லாத்துலயுமே சிக்கல்கள் உண்டு. படிக்க போனீங்கன்னா அங்க சேலஞ்ச் இருக்கும், வேலைக்கு போனீங்கன்னா அங்கேயே என்ன இருக்கும்? சேலஞ்சஸ் இருக்கும், சவால்கள் இருக்கும். நீங்க வேலை வேணா ஊழியத்துக்கு வரேன், ஊழியத்துக்கு வந்து பாருங்க, அங்கேயும் சேலஞ்சஸ் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள் இருக்கு. சரீரத்திலையும் நீங்க பாதிக்கப்படுவீங்க, மனதளவிலையும் பாதிக்கப்படுவீங்க, உங்களுடைய உணர்ச்சி ரீதியாக நீங்க பாதிக்கப்படுவீங்க. நீங்க பல விதங்கள்ல போராட்டங்களை வாழ்க்கையில சந்திச்சுதான் ஆகணும். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சில பிள்ளைங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்றது தவறு. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு வரம் இருக்கா? வரம் இருக்கா? கர்த்தர் உங்களை வந்து கல்யாணம் பண்ணாம இருக்க அழைச்சிருக்காரா? அப்படின்னா மட்டும்தான் நீங்க தனியா இருக்கணும். அல்லது நீங்க போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும், மழை வரும், வெள்ளம் வரும், காற்று வரும், கல்யாணம் பண்ணுவேன், அதை நின்று பிடிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.